வணக்கம் நண்பர்களே. இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்டேட் அண்மை செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய செய்திகள் இருக்குது. முதல் விஷயமே என்னை பற்றி பேச போகிறோன்னா, எதற்காக நம்ம இதை பற்றி பேசுகிறோம், நமக்கும் இஸ்ரேல் ஹமாஸ் மோதலுக்கும் என்ன இம்பேக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அதை பேசுகிறோம். அதை தொடர்ந்து ஹம்சா ஹிஷாம் அமர் அப்படின்னு ஹமாஸ் லீடர் ஒருத்தர் இறந்துட்டார், அது குறித்த செய்திகள். பெய்ட் ஹனூன் அப்படின்ற நகரத்தில் நடத்தப்பட்ட மிசைல் தாக்குதல், அப்புறம் ஒரு காணாமல் போன ஒரு அண்ணனை பற்றிய ஒரு செய்தி, அல் ஜசீரா பற்றிய ஒரு செய்தி, அப்புறம் எலியாட்டுன்னு ஒரு பகுதியில் நடந்த ஒரு சின்ன குழப்பம், அப்புறம் நெத்தன்யாகுவோட மனைவி கத்தாருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த 6 விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம். சரியா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி. முதல்ல எந்த விஷயத்துக்கு வருவோன்னா, இந்த ஹமாஸ் இஸ்ரேல் இந்த மோதலின் காரணமாக நமக்கு என்ன பாதிப்பு. நிறைய பேர் கேட்குறது, உள்ளூர் செய்தியை பேசியா, இதை பேசி என்னையா ஆக போகுது அப்படின்றாங்க. நமக்கும் நேரடியான பாதிப்பு இருக்குது, அதை புரிஞ்சுக்கங்க. அதை புரிஞ்சிக்காமையே நிறைய பேர் பேசுகிறாங்க. நேரடியாக என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்தோட ரேட் என்னன்னு இப்போ கடந்த ஒரு 5-6 நாட்கள் என்னன்னு பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் சுமார் சவரனுக்கு 700 முதல் 1000 ரூபாய் விலை ஏறிக்கிட்டே போகுது. நேற்று கடைசியாக நான் பார்த்தப்போ 50,000 ரூபாயை தொட்டுருச்சு. ஒரு சவரன் தங்கம் 50,000. அதாவது 2005 என் தந்தையாருக்கு நான் ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்தேன், ஒரு பவுன் மோதிரம். அப்போ எவ்வளோன்னா 6,000 ரூபாய் தான். அது எவ்வளோ? ஒரு சவரன் 6,000 ருபீஸாக இருந்தது, இன்றைக்கி 50,000 ரூபாய்க்கு வந்திருக்கு. அதை விட்டுருவோம். போன மாதம் தங்கத்தின் விலை 46,000 ரூபாய் தான் இருந்தது சவரன். கடந்த ஒரு வாரத்தில் சரன்னு தங்கத்தோட விலை ஏறி 50,000 நிற்பதன் காரணம் என்ன? இதில் நிற்கிறது மட்டும் இல்லை, இன்னும் ஏறும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் முதலீட்ட பல நாடுகள் அமெரிக்க டாலரை நம்பாமல் அது ஃப்ளக்சுவேட் ஆகுது. ஏன்னா இப்போ இந்த போரின் காரணமாக அமெரிக்காவோட டாலர் கண்ணாபின்னான்னு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்குது. அப்போ இப்போ இதை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன் முதலிய பல ஐரோப்பிய நாடுகள் என்ன பண்ணிட்டாங்க, தங்கம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தங்களுடைய கையிருப்பை தங்கமாக மாற்ற முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. இப்போ அவங்க தங்கத்தை நிறைய வாங்க ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆகுது, தங்கத்தோட விலை ஏறிட்டே போகுது. இந்த தங்கத்தை மறுபடியும் அவங்க டிஸ்பேண்ட் பண்ணால் கூட இந்த அளவுக்கு இறங்குமான்னு, பழைய லெவலுக்கெல்லாம் இறங்குமான்னு சொல்ல முடியாது. மேபி ஒரு 1000 ரூபா வேணால் இறங்கலாம், அதுக்கு மேலே இறங்காது. ஏறி இருக்கிறது 4000 ரூபாய்க்கு மேலே ஏறி இருக்குது. இன்னும் இந்த மோதல் தொடர இது ஏறும். அப்போ தங்கத்தின் விலை ஏற என்ன ஆகும், மற்ற பொருள்களின் விலைவாசியும் ஏறும். கடைசியாக பார்த்திங்கன்னா எங்கே நிற்கும்னா, கத்திரிக்காய் விலையில் நிற்கும். நாம் சாப்பிட்ற கத்திரிக்காயிலேருந்து வெங்காயத்துலேருந்து எல்லாமே விலை ஏறும். அப்போ இந்த போர் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்பது பாலஸ்தீன மக்களுக்காக மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்காகவும் சேர்ந்து தான் நம்ம பேசுகிறோம், விருப்பப்படுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த போர் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த பிரச்சனைகள் தீரும். ஏன்னா இந்த செங்கடல் வழியாக எந்த கப்பல்களும் போக முடியல. அப்போ கப்பல்கள் பல இடங்களை சுற்றி தான் போக வேண்டியிருக்கு. இப்படி சுற்றிட்டு போகிறதுனால ஏற்படக்கூடிய எரிபொருள் மற்றும் கால விரயம், இப்படி பல செய்திகளை பார்க்கும்போது சேர்த்து இணைச்சி பார்த்திங்கன்னா, இதன் மூலமாக டாலர் விலை இறங்குது. டாலர் விலை இறங்குறதுனால என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தோட டிமாண்ட் ஜாஸ்தியாகுது. தங்க டிமாண்ட் ஜாஸ்தியாகும்போது மற்ற பொருள்களின் விலைகளும் ஏறிக்கிட்டே போகும். இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் என்பது ஒரு இஸ்லாமிய கூட்டத்துக்கும் ஒரு யூத கூட்டத்துக்கும் நடக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனை இல்லை, இது உலக பிரச்சனை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குறீங்களா, இவர் தான் ஹம்சா ஹிஷாம் அமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹமாஸ் தளபதிகளில் ஒரு முக்கியமான ஒருத்தர். இந்த அக்டோபர் 7 அவரது தாக்குதல்கள் பெருமளவில் உதவியது. ஹமாஸை பொறுத்தவரை ஒரு ஸ்டைலிஷான லீடர் அப்படின்னு எல்லாரும் அவங்க கொண்டாடக்கூடிய ஒரு ஆள். ஒரு லாங் கோட் மாதிரி ஒன்று போட்டுட்டு அவர் அந்த சண்டைகளில் ஈடுபடுவது அப்படின்றத அந்த ஹமாஸ் வீரர்கள் மத்தியிலேயே ஒரு மிகவும் கொண்டாடப்பட்ட ஒரு முக்கியமான படை தளபதி. அவர் நேற்று முந்தா நாள் கொல்லப்பட்டு விட்டார். அது கொல்லப்பட்டு வீரமரணம் அடைந்தார் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான செய்தி. ஏன்னா இது இதனால் ஹமாஸுக்கு பின்னடைவா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆமாம், இது ஒரு பெரிய இழப்பு தான்.
அதை நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. ஹமாஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவர்கள் துயரத்தில் நாமும் பங்கு கொள்வோம் அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த பெய்ட் ஹனூன் அப்படின்ற நகரத்தில் கடுமையான மிசைல் தாக்குதல்கள் ஹமாஸால் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல்களில் இஸ்ரேல் ஒன்றும் தாக்குப்பிடிக்க முடியல. அவர்களின் படைகள் அங்கிருந்து பின்வாங்கியிருக்கு. அப்போது எல்லா பகுதிகளிலும் பார்த்தோம்னா ஐடிஎஃப் வந்து பின்வாங்கும் வேலையை தான் செஞ்சிகிட்ருக்கிறாங்க. முன்னேறுவது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஃபாவில் போயிட்டு இருக்கிற மக்களை சுட்டுக் கொள்றதை தான் முன்னேறிட்டு இருக்காங்களே தவிர, படை அப்படின்ற கோணத்தில் அவர்கள் எங்கேயாவது ஜெயிச்சாங்களான்னா எங்கேயும் ஜெயிக்கலைன்றது தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஹமாஸை அவர்கள் இதுவரை ஒன்றும் பண்ண முடியல. சுமார் 155 நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்குது. இன்னும் இன்றைக்கி தேதி மார்ச் 12, அக்டோபர் 7 தொடங்கி இன்றைக்கி வர 5 மாதங்களை கடந்து 6வது மாதத்தில் இந்த சண்டை போய்கிட்டே இருக்குது. இந்த மாதமும் முடிஞ்சுன்னா 180 நாள் ஆகிடும். 180 நாள்னால் கிட்டத்தட்ட 6 மாதமாக போகிறது. 6 மாதமாக இஸ்ரேல் எங்கேயும் எந்த முன்னேற்றத்தையும் எட்டவில்லை. அதுதான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். முன்னேற்றம்னா அவர்களின் நோக்கம் என்ன? பணைய கைதிகளை மீட்பது அப்படின்னு தான் முதல்ல சொன்னாங்க. அந்த பணைய கைதிகளை இதுவரை மீட்டார்களா அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ பிக் நோ. ஒன்றுமே காட்டலை அப்படிங்கிறது தான் இந்த 150 நாட்களில் பார்க்குறோம். 150 நாட்கள் ஆகியும் ஒரு 139 பணைய கைதிகளை ஒரு நாளைக்கு ஒரு ஆளை விடுவிச்சிருந்தா கூட 139 நாளில் முடிஞ்சிருக்கும். 155 நாட்கள் ஆகியும் இதுவரை ஒரு பணைய கைதியை கூட அவர்களால் மீட்க முடியவில்லை. தொடர்ந்து அவர்கள் இதுவரை சுமார் 30,000 பாலஸ்தீனியர்களை கொன்று தீர்த்து விட்டார்கள். எதை சொல்லி? இந்த 139 பேரை மீட்கிறேன் அப்படின்னு சொல்லி கொன்றது எத்தனை பேர்? 30,000 பேருக்கு மேலே கொண்டிருக்காங்க. அந்த நம்பர் வந்து இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இதுவரை அறியப்பட்ட நம்பர் அப்படிங்கிறது 30,600 என்னவோ, அவ்வளோ பேர் இதுவரை கொல்லப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வடக்கே ஹெஸ்புல்லாவோட தாக்குதல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஹைஃபா வர அடித்து முடிச்சிட்டாங்க. ஏற்கனவே கோலன் ஹைட்ஸ் ஃபுல்லாக அவங்க கைக்கு போயிடுச்சு, ஹெஸ்புல்லா கைக்கு போயாச்சு. அங்கேருந்து இஸ்ரேலிய படைகள் பின்வாங்கியாச்சு. இப்போ இந்த பெய்ட் ஹனூன் நகரத்திலும் ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் இவர்கள் பின்வாங்கி வந்து விட்டார்கள். யார்? இஸ்ரேலிய படைகள். அப்போ இஸ்ரேலிய படைகள் பார்த்திங்கன்னா எந்த கேம்பில் அவங்கள வச்சுருந்தாலும் அங்கே வந்து குண்டு போட்டால் உடனே ஓடி போயிடுறாங்க. இவ்வளோதான் நடக்குது. வந்தவங்க கூட எதிர்த்து சண்டை போடுற வேலையெல்லாம் கிடையாது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் ரொம்ப சிம்பிள்: பாலஸ்தீன மக்களை கொன்று, அது போதும். ஹமாஸை என்ன பண்ணுறோம் பண்ணலன்றதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். நம்மளுடைய லட்சியம் வந்து இந்த பாலஸ்தீன மக்களை தீர்த்து கட்டிட்டா வேலை முடிஞ்சுது அப்படிங்கிறது தான் அவர்களின் நோக்கமாக இருக்குது. அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கடுமையாக பதிவு பண்ணணும். ஏன்னா நீ வந்து ஹெஸ்புல்லா கூட தாக்குதல் நடத்தி ஜெயிச்சியான்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஹமாஸ் கூட ஏதாவது சண்டை போட்டு ஜெயிச்சிட்டியான்னு பார்த்தா அதுவும் இல்லை. சிரியா பகுதி வர வந்து அடிச்சிட்டாங்க. அப்போவும் நீ ஒன்றும் பண்ணாமல் தான் சும்மா தான் உட்காந்துட்ருக்கிற. இன்னொன்று சொல்ல போனால் ஹவுதிகள் என சொல்லக்கூடிய ஒரு சிறு போராளி குழு, ஹமாஸ் அளவுக்கு கூட அவங்க பெருசு கிடையாது. ஆனால் அவர்களின் தாக்குதலை கூட அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளால் கூட தாக்குப்பிடிக்க முடியல. பிரிட்டன் போன்ற நாடுகள் தங்கள் கப்பல்களை இழந்து விட்டது. சுமார் 42க்கும் மேற்பட்ட கப்பல்கள் சேதமாகி போச்சு இதுவரை. அப்போது இந்த போர் வந்து இவர்கள் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாகவும் இவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயந்தான். ஏன்னா ஹமாஸ் என்பது ஒரு போராட்ட குழு, அவ்வளோதான். அவங்க ஒரு நாட்டின் படையெல்லாம் கிடையாது. இந்த ஒரு நாட்டின் படை அளவுக்குலாம் பெரிய வசதி வாய்ப்பெல்லாம் இருக்காது அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது இவங்களால் இது தாக்குப்பிடிக்க முடியலன்னா இந்த 150 நாட்களாக நெதன்யாகு என்ன தான் காட்டுறாரு அப்படின்ற கேள்வி வந்து அவரது நாட்டில் அவரது பாராளுமன்றத்திலேயே இப்போ அந்த கேள்விகள் ஒலிக்க தொடங்கிவிட்டது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், முதல் முறையாக அமெரிக்கா வந்து வேறு வழி இல்லை, அங்கே எலெக்ஷன் வருது, அங்கே எலெக்ஷன் வரப்போகுதுன்றதுக்காக அவர் அவசரமாக இஸ்ரேல் வந்து இந்த சண்டையை நிப்பாட்டணும் அப்படின்னு. ஏன்னா மக்கள் தேர்தலில் வந்து கண்டிப்பாக எதிரொலிக்கும்ல, என்ன தான் ஏன் பண்ணிகிட்ருக்கீங்க, நம்ம ஊர் காசை பூரா கொண்டு அங்கே கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இதற்கு அடுத்த செய்தி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்தது, அதை பார்த்து ரொம்ப மனசு வந்து போச்சு. அங்கே இருக்கக்கூடிய அந்த அல் நசீர் அப்படின்ற மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்ட ஒருவர் வந்து இறந்துட்டார். இறந்தவுடனே அவரது சகோதரி கொண்டு போய் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவை காட்டுறாங்க. இந்த இடத்துல தான் அடக்கம் பண்ணி அடையாளம்லாம் வச்சுட்டு வந்திருந்தோம், இப்போ அதையும் காணோம் அப்படின்றாங்க. பாடியவே திருடிட்டாங்களா என்னன்னு தெரியல. பக்கத்தில் இருந்த பில்டிங்கெல்லாம் புல்டோசர் வச்சு இடிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த பெண் வந்து இந்த இடிபாடுகளுக்கு நடுவே என் சகோதரனின்
கல்லறை எங்கே இருக்குதுன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்ப சோகமாக அந்த வீடியோ இருக்குது. ரொம்ப மோசமாக இருந்தது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, அல் ஜசீரா ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. இந்த ரம்ஜான் ஆரம்பித்ததோட என்ன பண்ணியிருக்காங்க, தங்களுடைய அந்த செய்தி வாசிப்பாளர், இந்த புகைப்படம் அதில் தான் இருக்கு பாருங்க, அந்த செய்தி வாசிப்பாளருக்கு பின்னணி ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, ஒரு ப்ளூ கலரில், இல்லை ஒரு பூமி உருண்டை சுற்றுற மாதிரி, இந்த மாதிரி ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு மாதிரி அந்த பேக்ட்ராப்னு சொல்லக்கூடிய பின்புலத்தை அந்த மாதிரி அலங்காரம் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த இடத்த என்ன பண்ணியிருக்காங்க, இந்த காசா பகுதியில் கொல்லப்பட்ட 13,000 குழந்தைகளின் பெயரை வரிசையாக பட்டியல் போட்டிருக்காங்க. இதுவரை இஸ்ரேல் கொன்ற 13,000 குழந்தைகள், 30,000 பேர் செத்து போனவங்கன்னு நம்ம சொன்னோம். அதில் 13,000 பேர் குழந்தைங்க, மிச்சம் 17,000 பேர். அதில் எப்படி பார்த்தாலும் 10,000 பேர்கிட்ட பெண்கள், மிச்சம் ஒரு 7,000 பேர் தான் கொல்லப்பட்டதில் ஆண்களும் வயதானவர்களும். சரியா? அப்போ இதில் 13,000 குழந்தைகளின் பெயரையும் அவர்கள் பட்டியலிட்டு அந்த ஸ்க்ரீனில் வெளியிட்டிருக்கிறாங்க. இது உலகத்தின் பார்வைக்கு வரட்டும் அப்படின்னு. அல் ஜசீராவோட நீங்கள் நியூஸை டெய்லி பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் பின்னாடி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 13,000 இறந்த குழந்தைகளின் பெயர்கள் அப்படின்றது உலகத்தின் பார்வைக்கு இது ஒரு அதிர்ச்சியை கொடுக்கும். அவர்கள் இந்த செய்தியை தீவிரமாக உள்வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அவர்கள் முடிவுக்கு நமது வாழ்த்துக்கள். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, எலியாட் அப்படின்ற ஒரு பகுதியிலேருந்து, அதாவது எல்லை பகுதி, இஸ்ரேலோட ஒரு எல்லை, அது வந்து ஏமனுக்கும் பக்கத்தில் உள்ள இடம். அங்கேருந்து திடீர்னு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அலாரம் அடிக்குதுன்னா என்ன, மிசைல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அயன் டோம்லேருந்து சிக்னல் வரும்ல, அது மாதிரி வந்திருக்கு. வந்தால் அது அப்புறம் ஃபால்ஸு சிக்னல் அப்படின்ட்டாங்க. ஃபால்ஸு சிக்னல்னால் ஏன் ஃபால்ஸு சிக்னல்னால் கேட்டால் ஏதோ கொக்கு பறந்து வந்திருக்கு, அந்த கொக்கை வந்து தவறாக எடுத்துக்கிச்சு இந்த சாஃப்ட்வேர் அப்படின்றாங்க. உங்கள் சாஃப்ட்வேரை அது என்ன விளக்கென்னடா அது, ஒரு நாள் அது ஒழுங்காக வேலை செய்யலை, ஆனால் ஊரை பூரா ஏமாற்றிக்கிட்டு நான் எங்கள்கிட்ட அயன்டோம் வாங்கிக்கோன்னு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறிய, ஊர்லேயே அது ஒழுங்காக வேலை செய்யலை அப்படிங்கிறத முதல்ல சரி பண்ணுங்கடா அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இதை தாண்டி நெதன்யாகு மனைவி வந்து ஒரு கடிதம் எழுதினாருன்னு சொன்னோமே, அந்த கடிதம் என்ன, அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கடிதம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சாரா நெதன்யாகு என்ன பண்ணியிருக்காங்க, கத்தார் நாட்டு இளவரசரின் அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு லெட்டர் போட்டிருக்காங்க. என்னென்ன, ஒரு பெண்ணுக்குத்தான் ஒரு பெண்ணின் மனது புரியும் அப்படி இப்படின்ற டோன்லலாம் போட்டு, ஒரு தாயாக இருக்கும் நீங்கள் ஒரு தாயுள்ளம் கொண்டு எங்களுடைய இந்த இஸ்ரேல் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி கொடுங்க, எங்களால் சண்டை போட்டுலாம் அவங்கள மீட்க முடியல அப்படின்னு சொல்கிறதோடு இல்லாமல், இந்த ரம்ஜான் நேரத்தில், ஒரு பண்டிகை காலத்தில் அவர்கள் தங்கள் குடும்பத்தோடு இணைந்திருப்பதற்கு உதவுங்கள் அப்படின்றாங்க. யூதர்களுக்கும் ரம்ஜானுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். அப்படியே உருக்கமாக இந்த ரம்ஜான் காலத்தில் இவர்கள் பண்டிகை நேரத்தில் குடும்பத்தோடு இருப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கடிதம். இந்த கடிதத்தை போடுற இதே வாய் தானே ஒரு வாரத்துக்கு முன்னாடி சட்டம் போட்டுச்சு, ஜெருசலேம் நகருக்குள்ள அல்-அக்ஸா மசூதிக்கு தொழுகைக்கு எந்த இஸ்லாமியர்களும் வரக்கூடாது, ரம்ஜான் காலத்தில் வருவதாக இருந்தால் 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் வரணும், அதற்கு கம்மியானவர்கள் வரக்கூடாதுன்னு சட்டம் போட்ட வாய் தானே இந்த வாய். உனக்கு ரம்ஜானே கிடையாது, நீ எதுக்கு ரம்ஜானை சொல்லி பணைய கைதிகளை கேட்குற? அவர்கள் பல கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், பெண்கள் தொடர்ச்சியாக ரேப் செய்யப்படுகிறார்கள், அப்படி இப்படின்லாம் அந்த லெட்டரில் போகுது. அது அப்படி பெரிய லெட்டர். அது அவ்வளோத்தையும் படித்தோம்னா போர் அடிக்குது. இவங்களோட நீலி கண்ணீரெல்லாம் நம்ம என்ன எதில் போய் சேர்க்கறது? ரம்ஜானே இல்லாத யூதர்களுக்கு ரம்ஜான் காலத்தில் விடுதலை வேணுமா? ஆனால் நீ பாலஸ்தீன பணைய கைதிகளை வச்சுருக்கிய, அவங்கள விட மாட்டியா? நீ அவங்கள கூட விடானா, ஜெருசலேம் நகருக்குள்ளே வரக்கூடாதுன்னு வேற நீ சட்டம் போடுற. எந்த இஸ்லாமியர்களாக இருந்தாலும் 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் வரணும், மற்றவங்களெல்லாம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கொடூரமான சிந்தனையை வைத்துக்கொண்டு எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு போய் அங்கே போய் லெட்டர் எழுதுனேன்னு தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. சரியா? இதை தொடர்ந்து வரக்கூடிய அப்டேட்டுகளோடு அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை, நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு
இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார், நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க.